பரசுராமர் தனது தெய்வீக கோடரியால் மகாதேவரின் தலையை தாக்கிய அந்த தருணம், அதுவே இந்த காவியப் போரின் உண்மையான தொடக்கம். 21 முறை முழு பூமியையும் சுத்தம் செய்து அரசர்களை அழித்த போர் வீரனாகிய பரசுராமர் வெற்றியின் உச்சியில் இருந்தார். அவரது வெற்றியின் பெருமையும் கோபத்தின் உச்சமும் அவரை மரணமே பொருட்டல்ல என எண்ண செய்தது. அவரது உடலிலிருந்து புறப்பட்ட ஒளியும் வெப்பமும் அத்தனை பேரழிவாக இருந்தது. அவர் சென்ற வழியில் அடர்ந்த காடுகளும் ஆறுகளும் கூட வறண்டு போனது போல தோன்றின. தன் வெற்றியை குருவான மகாதேவரிடம் தெரிவித்து அவரது ஆசிகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் கைலாயம் நோக்கி பயணித்தார். பரசுராமர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் இமயமலையின் வேர்கள் கூட நடுங்கின. இந்த காட்சியை சொர்க்கத்திலிருந்து பார்த்த தேவர்கள் அவரது மூர்க்கமான கோப வடிவத்தைக் கண்டு திகைத்தனர். தேவர்களின் அரசனான இந்திரன் இது சாதாரண கோபம் அல்ல என்பதை உணர்ந்தார். ஏதோ ஒரு பேரழிவு நிகழப்போகிறது என்ற அச்சத்தில் அவரது கட்டளையின்படி முக்கிய தேவர்கள் அனைவரும் கண்ணுக்கு தெரியாமல் கைலாயத்திற்கு சென்று நிலைமையை கவனிக்கத் தொடங்கினர். அந்த நேரத்தில் கைலாய நுழைவாயிலில் ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. பரசுராமரால் கூட உடைக்க முடியாத அளவிற்கு ஒரு மறைமுக தடுப்புச் சுவர் எழுந்தது. அதனை தாண்டி அவர் பிரதான வாயிலை அடைந்தபோது மகாதேவரின் மூத்த மகனான விநாயகர் அசைக்க முடியாத மலையைப் போல அங்கு நின்றிருந்தார். அப்போது மகாதேவரும் பார்வதி தேவியும் தனிமையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். யாரும் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று மகாதேவர் தெளிவாக உத்தரவிட்டிருந்தார். விநாயகர் பணிவுடன் தனது கையை உயர்த்தி பரசுராமரின் பாதையை மறித்து, ஐயா, என் தந்தை இப்போது ஓய்வெடுக்கிறார், நீங்கள் உள்ளே செல்ல முடியாது என்றார். தன் வீரசக்தியால் குருட்டாகி போன பரசுராமர் ஒரு சிறுவன் தன்னை தடுக்கிறான் என்ற எண்ணத்திலேயே ஆவேசமடைந்தார். அவர் சத்தமாக சிரித்து, குழந்தையே, மரணமே பாதையை மாற்றும் பரசுராமரை தடுக்க துணிகிறாயா? என் வழியிலிருந்து விலகு, இல்லையெனில் இங்கேயே உன் உயிர் முடியும் என்று எச்சரித்தார். அவரது போர் முழக்கம் முழங்கியவுடன் நந்தியும் சிவனின் சீடர்களும் பயந்து குகைகளில் ஒழிந்தனர். ஆனால் விநாயகர் தனது கடமையில் உறுதியாக நின்றார். அந்த உறுதி பரசுராமரின் பொறுமையை உடைத்தது. கோபத்தின் உச்சத்தில் அவர் தனது கதாயுதத்தை எடுத்தார். வானமே பிளந்தது போல ஒரு சத்தத்துடன் அவர் விநாயகரை நோக்கி மிகுந்த வலிமையுடன் தாக்கினார். ஒரே அடியில் சிறுவனை வழியிலிருந்து அகற்றி விடுவேன் என்று நினைத்தார் பரசுராமர். ஆனால் அடுத்த நொடியே நிகழ்ந்தது யாரும் எதிர்பார்க்காதது. விநாயகர் தனது தெய்வீக தும்பிக்கையால் அந்த ஆயுதத்தை காற்றிலேயே பிடித்தார். போர்க்களம் முழுவதும் தூசியும் மின்னலும் சூழ்ந்து புயல் எழுந்தது. அந்த அதிர்வில் திசைகள் அனைத்தும் சிதைந்தன. தனது தெய்வீக சக்தியை வெளிப்படுத்திய விநாயகர் பரசுராமரை தும்பிக்கையில் சுருட்டி பிரம்மாண்டத்தின் மறுமுனை நோக்கி வீசினார். வானத்திலிருந்து இந்த காட்சியை பார்த்த தேவர்கள் நடுங்கினர். இந்திரன், வருணன், காற்றுதேவன் ஆகியோர் தங்கள் மறைவு நிலையை விட்டு வெளிப்பட்டு பரசுராமரின் முன் தோன்றினர். கூப்பிய கைகளுடன் அவர்கள், இறைவா, தயவு செய்து அமைதியாகுங்கள். இந்த குழந்தை மகாதேவரின் மகன். அவனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவது மகாதேவருக்கு அவமானம் என்று கெஞ்சினர். ஆனால் பெருமை பரசுராமரின் மனதை மூடியிருந்தது. தேவர்களே, பின்வாங்குங்கள். இன்று இந்த குழந்தையை என் தண்டனையிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது என்று அவர் கர்ஜித்தார். அதன் பின் மந்திர ஆயுதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏவப்பட்டன. கைலாயத்தின் வெண்பனி புகையாய் சாம்பலாய் மாறத் தொடங்கியது. சாதாரண ஆயுதங்கள் போதாது என்பதை உணர்ந்த பரசுராமர் பேரழிவு நேரங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படும் தெய்வீக ஆயுதங்களை ஏவினார். அவரது மந்திர சக்தியின் வெப்பத்தில் சூரியனே பின்வாங்குவது போல தோன்றியது. பிரபஞ்சம் முழுவதும் நடுங்கியது. அவர் தனது கொடிய ஆயுதத்தை முழுமையாக விடுவித்தால் உலகின் முடிவே நிச்சயம் என அனைவரும் உணர்ந்தனர். விநாயகர் தனது தெய்வீக சக்தியால் ஒரு பாதுகாப்பு கேடயத்தை உருவாக்கினார். ஆனால் பரசுராமரின் கோபம் எல்லைகளை மீறியது. தேவர்கள் மன்றாடினாலும் அவர் ஒவ்வொரு தடையையும் உடைத்தார். அந்த வேளையில் சிவனின் அடையாளமாகிய இரத்தக்களரி பரசுகோடரி பரசுராமரின் கைகளில் மின்னியது. இது சிவபெருமானே அவருக்கு அருளிய வரம். ஒரு குழந்தையால் தோற்கடிக்கப்பட்டால் தனது 21 முறை வெற்றி தொடர் மங்கிவிடும் என்ற அச்சம் அவரது அகங்காரத்தை எரிய வைத்தது. அவர் தனது முழு பலத்தையும் திரட்டி பரசுகோடரியை விநாயகர் நோக்கி வீசினார். மின்னல் போல அது காற்றை வெட்டி பறந்தது. அதன் கர்ஜனை கைலாயத்தின் பனியையே உருகச் செய்தது. இந்த கோடரியின் அடி ஒருபோதும் வீணாகாது என்பதை அறிந்த தேவர்கள் வெளிறிப் போயினர். அந்த நொடி
பிரபஞ்சத்தின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல் தோன்றியது. விநாயகர் விரும்பியிருந்தால் அந்த அடியை தன் சக்தியால் தடுத்திருக்க முடியும். ஆனால் அந்த கோடரி தனது தந்தை மகாதேவரின் சக்தியை குறிக்கிறது என்பதை உணர்ந்தார். தந்தையின் ஆயுதத்தை எதிர்த்து அழித்தால் அது மரியாதையை குலைக்கும் என நினைத்தார். அதனால் அமைதியான சிரிப்புடன் அந்த அடியை தன் மீது ஏற்றுக்கொண்டார். தெய்வீக கோடரி அவரது பல்லில் மோதியதும் பேரெழுச்சி வெடிப்பு ஏற்பட்டது. விநாயகரின் ஒரு பல் உடைந்து இரத்தம் சிந்தியவாறு தரையில் விழுந்தது. கைலாய குகைகள் முழுவதும் அவரது வேதனை அலறல் எதிரொலித்தது. அந்த அலறல் மகாதேவரின் ஆழ்ந்த தியானத்தை ஒரு நொடியில் சிதைத்தது. உண்மையில் அவருள் உறங்கியிருந்த ருத்திரர் விழித்தெழுந்தார். தியானம் முறிந்தது. புகையும் தீப்பிழம்புகளும் எல்லா திசைகளிலும் பரவின. மகாதேவர் குகையிலிருந்து வெளிவந்து தனது அன்பு மகன் கணேசனின் முகம் இரத்தத்தில் மூழ்கியிருந்ததையும் ஒரு பல் உடைந்திருந்ததையும் கண்டார். அந்த காட்சி அவரது மூன்றாம் கண்ணிலிருந்து கோபச் சுடரை வெளிப்படுத்தியது. மகாதேவரின் பயங்கர வடிவத்தைக் கண்ட தேவர்கள் தங்கள் உயிரை காக்க அச்சத்தில் ஓடினர். மகாதேவின் கோபம் உச்சத்தை எட்டியது. அவரது மூச்சே நெருப்பாக சீறிப்பாய்ந்தது. அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் இமயமலையின் சிகரங்கள் ஒன்றோடொன்று மோதும் அளவுக்கு அதிர்ந்தன. தன் கோடரியை பற்றி பெருமைப்பட்ட பரசுராமர் மகாதேவின் அந்த மூர்க்கமான ரூபத்தை கண்டதும் வாழ்நாளில் முதல் முறையாக உதவியற்றவராக உணர்ந்தார். அந்த நேரத்தில் பரசுராமரின் காலடியில் இருந்த பூமியே நடுங்கியது. மகாதேவ் தனது திரிசூலத்தை உயர்த்தி ஒரு அதிர்வெண் நிறைந்த போர் முழக்கத்தை எழுப்பினார். அந்த ஒலி சொர்க்கத்தின் சிம்மாசனத்தையே அதிரச் செய்தது. பாதாள உலகமும் குலுங்கியது. பரசுராமா, உன் சக்தியின் மயக்கத்தில் குருவின் மரியாதையின் எல்லைகளை நீ மீறிவிட்டாய். இன்று உன் செயல்களுக்கு தண்டனை தவிர்க்க முடியாது என்று இடியென முழங்கினார் மகாதேவ். அவர் தனது பினாகவில்லை உயர்த்தி ஆயிரக்கணக்கான அம்புகளை ஒரே சமயத்தில் ஏவினார். இருந்தும் பரசுராமர் பின்வாங்கவில்லை. குருவிடமிருந்து கற்ற தற்காப்பு கலையை பயன்படுத்தி அவர் அம்புகளை நடுவானிலேயே வெட்டத் தொடங்கினார். போர்க்களம் ஒரு அதிசய காட்சியாக மாறியது. ஒருபுறம் கடவுள்தானே, மறுபுறம் அவரது மிகச்சிறந்த போர் வீர சீடர். பரசுராமர் பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம் போன்ற கொடிய தெய்வீக ஆயுதங்களை ஏந்தினார். ஆனால் மகாதேவின் ஒரே கர்ஜனையே அவற்றை சாம்பலாக்கியது. தேவர்கள் கைகளை கூப்பி, பிரபு, தயவு செய்து அமைதியாகுங்கள், இல்லையெனில் முழு பிரபஞ்சமும் அழியும் என்று மன்றாடினர். ஆனால் மகாதேவின் கோபம் கட்டுப்பாட்டை மீறியது. போர் உச்சக்கட்டத்தை எட்டியது. பரசுராமர் தனது தோல்வியை தெளிவாக உணர்ந்தார். அவரது அனைத்து தெய்வீக ஆயுதங்களும் மகாதேவின் வலிமைக்கு முன் தோல்வியடைந்தன. அப்போது அவர் மீண்டும் தனது பரசு கோடரியை எடுத்தார். மந்திரங்களால் அதை புனிதப்படுத்தினார். இது வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு தருணம் என்பதை உணர்ந்த தேவர்கள் மூச்சை நிறுத்தினர். பரசுராமர் அந்த கோடரியை நேராக மகாதேவின் தலையை நோக்கி எறிந்தார். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனெனில் அதை தடுக்காமல் மகாதேவ் தனது தலையையே முன்வைத்தார். தாம் அருளிய வரத்தின் மரியாதையை காக்க அவர் அதனை ஏற்றுக்கொண்டார். கோடரி மகாதேவின் நெற்றியில் பட்டதும் ஆழமான காயம் ஏற்பட்டது. சிவபெருமானின் புனித ரத்தம் பூமிக்கு சொட்டத் தொடங்கியது. அந்த இரத்த துளிகள் விழுந்தவுடன் இயற்கை முழுவதும் நடுங்கியது. அது வெறும் இரத்தம் அல்ல, அது சிவத்தின் பிரகாசம். அது விழுந்த இடமெல்லாம் தீப்பிழம்புகள் பரவின. ஒரு சீடனின் அடியால் இறைவனின் நெற்றியில் ரத்தம் சிந்துவது, அந்த காட்சியை கண்ட தேவர்கள் பயத்தில் உறைந்து போனர். அந்த தருணமே அன்னை பார்வதியின் பொறுமையை முற்றிலும் உடைத்தது. அவரது அலறல் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலித்தது. தனது கணவரை அந்த நிலையில் கண்டபோது அவரது மென்மையான கருணைமிக்க வடிவம் ஒரு கணத்தில் மறைந்தது. ஒரே நொடியில் பார்வதி ஒரு பயங்கரமான இருண்ட ரூபமாக மாறினார். அவரது கண்களிலிருந்து வெளிப்பட்ட ஒளி எரியும் சுடுகாட்டு தீப்பிழம்புகள் போல எரிந்தது. பிரபஞ்ச தாயின் சண்டி வடிவம் வெளிப்படப் போகிறது என்பதை உணர்ந்த தேவர்கள் தங்கள் இடங்களை விட்டு விலகி தூரத்தில் நின்றனர். யமராஜருக்கு கூட அச்சம் உண்டாக்கும் அந்த ரூபம் இப்போது போர்க்களத்தில் எழுந்து நிற்க தயாராக இருந்தது. பின்னர் பரசுராமரின் ஆணவத்தை முற்றிலும் உடைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. அன்னை பார்வதி பாதாள உலகமே விரிசலடையும் அளவுக்கு சக்தி வாய்ந்த போர் முழக்கத்தை எழுப்பினார். அந்த ஒரி சொர்க்கத்தின் சிம்மாசனங்களை கூட நடுங்கச் செய்தது. தன் தலைமுடியை அவிழ்த்து மகா காளியின் பயங்கர வடிவத்தில் அவர் வெளிப்பட்டார். அவரது நாக்கிலிருந்து பேரழிவை நினைவூட்டும் நெருப்பு பீரிட்டது. கையில் மின்னிய திரிசூலம் மரணத்தின் உருவமே போல் தெரிந்தது. தன் கோடரியை பற்றி பெருமை கொண்டிருந்த பரசுராமர் அந்த மகா காளி வடிவத்தை கண்டவுடன் தனது வில்லை கைவிட்டார். 21 முறை பூமியை வென்ற போர் வீரன் இப்போது ஒரு பெண்ணின் கொடிய ரூபத்தின் முன் நடுங்கிக் கொண்டிருந்தான்.
காளி தனது முதல் அடியை எடுத்து வைத்ததும் போர்க்களம் முழுவதும் குழப்பத்தில் மூழ்கியது. பரசுராமர் தன் கண்களுக்கு முன் மரணம் நடனமாடுவதைப் போல உணர்ந்தார். அவர் உயிரை காப்பாற்ற ஓடினார். ஆனால் காளியின் கோபம் அவரை துரத்தும் நெருப்பைப் போல நெருங்கிக் கொண்டே வந்தது. கைலாயத்தின் உயர்ந்த சிகரங்களுக்கு இடையில் இலக்கில்லாமல் ஓடியார் பரசுராமர். ஆனால் காளியின் வேகம் காற்றை விட அதிகமாக இருந்தது. இதை கண்ட தேவர்கள் அச்சத்தில் கைலாயத் தரையில் இறங்கினர். இந்திரனும் பிரம்மாவும் கூப்பிய கைகளுடன், அம்மா, தயவு செய்து அமைதியாகுங்கள். இன்று பரசுராமரை நீர் கொன்றால் பிரபஞ்சத்தின் சமநிலை சீர்குலையும் என்று கெஞ்சினர். ஆனால் காளியின் கோபம் அடங்கவில்லை. அவரது ஒரே அடியில் பெரிய மலைகள் வைக்கோல் போல நொறுங்கின. பரசுராமர் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கின் விளிம்பில் நின்றார். பின்னால் மரணத்தின் உருவகமான மகாகாளி நின்றிருந்தார். தன் பலமும் அறிவும் ஆயுதங்களும் அனைத்தும் பயனற்றதாகிவிட்டதை பரசுராமர் உணர்ந்தார். அவர் தரையில் விழுந்து உயிரை கெஞ்சினார். ஆனால் காளியின் திரிசூலம் ஏற்கனவே அவரது மார்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் காலத்தின் இயக்கத்தையே நிறுத்தும் ஒரு நிகழ்வு நடந்தது. திரிசூலம் அவரது தொண்டைக்கு மிக அருகில் வந்தபோது அமைதியான மற்றும் ஆணையிடும் குரல் ஒலித்தது. பார்வதி, நிறுத்து. இது மகாதேவரின் குரல். தலையில் ஏற்பட்ட காயத்தின் வலியை மறந்து ரத்தம் வழிந்தபடியே அவர் முன்னே வந்தார். மகாதேவரை அந்த நிலையில் கண்டவுடன் காளியின் திரிசூலம் காற்றில் உறைந்தது. இயற்கை முழுவதும் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. பரசுராமர் கண்ணீர் வடித்தார். தன் குருவே தனக்கும் மரணத்துக்கும் இடையில் நின்றதை அவர் உணர்ந்தார். தாம் எவ்வளவு பெரிய தவறு செய்தார் என்பதை புரிந்தார். போர்க்களம் விரிந்த அமைதியில் உறைந்தது. ஒருபுறம் கோபத்தால் எரிந்த மகாகாளி, மறுபுறம் ரத்தம் சிந்திய மகாதேவ். பரசுராமர் பயத்தில் மகாதேவின் காலடியில் ஒளிந்திருந்தார். மகாதேவ் கருணை நிறைந்த பார்வையுடன் கூறினார், பார்வதி, நீ என்னை தண்டிக்க விரும்பினால் இந்த சீடனை அல்ல. இந்த ஆயுதம் என்னுடையது. அதற்கு சக்தியளித்ததும் நானே. அந்த வார்த்தைகள் காளியின் இதயத்தை உருகச் செய்தன. அவரது கண்களிலிருந்து நெருப்புக்கு பதிலாக கண்ணீர் வழிந்தது. சக்திக்கு சிவன் இல்லாமல் இருப்பு இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். மெல்ல மெல்ல காளியின் பயங்கர வடிவம் குறைந்து அவர் மீண்டும் அன்பான பார்வதியாக மாறினார். அவரது கையில் இருந்த திரிசூலம் கீழே விழுந்தது. மகாதேவரின் நெற்றிக் காயத்தை தன் புடவையால் துடைத்தார். பார்வதி அமைதியானதும் பரசுராமர் வெட்டப்பட்ட மரம் போல மகாதேவின் காலில் விழுந்தார். கண்ணீருடன் அவர் கூறினார், இறைவா, என்னை மன்னிக்காதீர்கள். என் தலையை வெட்டுங்கள். ஒன்றுமில்லாதவனாக இருந்தவனை அளவில்லாதவனாக்கிய குருவை நான் அடித்து விட்டேன். என் அகங்காரம் உடைய வேண்டும். அதை பார்த்த தேவர்கள் நெகிழ்ந்தனர். இந்திரனும் பிரம்மாவும் பரசுராமரின் உயிருக்காக மன்றாடினர். அப்போது மகாதேவ் சிரித்தார். தன் கைகளால் பரசுராமரை எழுப்பினார். அவரது நெற்றியில் கையை வைத்தார். ஒரே நொடியில் பரசுராமரின் மனவேதனையும் உடல் சோர்வும் மறைந்தது. மகாதேவ் கூறினார், பரசுராமரே, துக்கப்படாதே. இது என்னுடைய லீலை. எவ்வளவு பெரிய அகங்காரம் இருந்தாலும் பக்தியும் மற்றும் கண்ணியத்தின் முன் அது சிறியது என்பதை உலகுக்கு காட்ட விரும்பினேன். இன்று முதல் என் மகன் ஒரு தந்தனாக போற்றப்படுவான். உன் அடியால் அவனுக்கு எதிர்காலத்தில் மாபெரும் நூல்களை எழுதும் அதிகாரம் கிடைக்கும். இந்த வார்த்தைகள் பரசுராமரின் உள்ளத்தை அதிரச் செய்தன. தன் காயத்தை பொருட்படுத்தாமல் மகாதேவ் சீடனின் கண்ணியத்தையும் மகன் கணேசனின் மகிமையையும் உயர்த்தியதை அவர் உணர்ந்தார். தேவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூக்களை பொழிந்தனர். கைலாயம் முழுவதும் ஹர ஹர மகாதேவ் என்ற முழக்கத்தால் அதிர்ந்தது. சில நிமிடங்களுக்கு முன் நடுங்கிய மலைகள் இப்போது இன்றைய அமைதியின் சின்னங்களாக நின்றன. பின்னர் மகாதேவ் பரசுராமருக்கு அழிவற்ற நிலையையும் தர்மத்தை நிலைநாட்டும் அருளையும் வழங்கினார். பரசுராமர் தனது ஆணவத்தை துறந்து அமைதியான முனிவராக தவம் செய்ய புறப்பட்டார். இந்த போர் நமக்கு கற்பிப்பது அதிகாரம் கிடைத்தாலும் வேர்களையும் கண்ணியத்தையும் மறக்கக்கூடாது என்பதே. பக்தனின் அகங்காரத்தை அழித்தும் அவனை மன்னித்தும் அருள் புரியும் அசுதோஷ் மகாதேவ் மீண்டும் ஒருமுறை தன் கருணையை நிரூபித்தார்.